சொல்லணும்னா கடந்த மே மாதம் நீதிமன்றத்துக்கு அருகிலே பட்ட பகுதியில் ஒரு லாரி ஓட்டுநரை வெட்டின சம்பவம் நடந்தது. இந்த சம்பவம் பெருமுகை பகுதியில பார் கொளுத்தப்பட்ட சம்பவம். இந்த இரண்டு சம்பவங்களையும் குற்றவாளிகளை கைது செய்யாம உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு எஸ்பி புகார் போயிருந்தது. சமீபத்தில் கூட வேலூர் சத்துவாச்சாரி ஆர்டிஓ சாலையில் பகுதிகளில் கூடிய பல்வேறு விடுதிகளில் ஸ்பா என்ற பெயர்ல பாலியல் தொழில் நடப்பதாகவும் அதற்கு இன்ஸ்பெக்டர் ராஜாவே உடந்தையாக இருப்பதாகவும் தகவல் தொடர்ந்து புகார் போயிட்டு இருந்தது. இந்த நடவடிக்கையை தொடர்ந்து அதாவது டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படை அந்த ஸ்பா நடத்தக்கூடிய இடங்களில் ரெய்டு நடத்தி 4 பேரை கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கைது செய்திருந்தாங்க. அதே போல சத்துவாச்சாரி இன்ஸ்பெக்டர் மீதான தொடர் புகார்கள் குறித்து உளவுத்துறை போலீசாரும் அவங்களோட உயர் அதிகாரிகளுக்கு புகார் தெரிவிச்சிருந்தாங்க. இது போன்ற பொதுமக்களுக்கு அதே போல பொதுமக்கள் புகார் அளிக்க போனாங்கன்னா கூட அவங்க கிட்ட ஒழுங்கினமா பேசுறதாகவும் அநாகரிகமா நடந்து கொள்கிறதாகவும் அவர் மூலம் புகார் இருந்தது. இந்த மாதிரியான தொடர் புகார்கள் உளவுத்துறையோட ரிப்போர்ட் இதனை தொடர்ந்து எஸ்பி இன்ஸ்பெக்டர் ராஜாவை ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டிருக்காங்க.